என்ன அரவிந்த் சொல்ற? ஆமா ஷமீர், ஐஷு பிரெக்னெண்டா இருக்கா. எங்க இன்னைக்கு உங்க அம்மா என்கிட்ட வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. என்னது? என்ன ஐஷு சொல்ற? ஐயோ ஆமாங்க, நம்ம எதுக்காக இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோமோ அது நடந்துருச்சு. உங்க அம்மா என்கிட்ட வந்து என் பையன் ஷமீருக்கு நீ தான் பொருத்தமான பொண்ணு, நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. ஆமா ஐஷுமா, இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். இரு நான் வந்துகிட்டே இருக்கேன். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க. தோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஐஷு டார்லிங், இவ்வளவு சீக்கிரம் அம்மா அப்பா சம்மதிப்பாங்கன்னு நினைச்சே பாக்கலடி. ஐயோ ஆமாங்க, என்னாலயே நம்ப முடியல. ஐஷு, நம்ம கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு உன்னை நான் கூட்டிட்டு வரும்போது அம்மா அப்பாக்கு உன்னை பிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ சீக்கிரம் அம்மாக்கு உன்னை பிடிச்சி நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை ஐஷு. பின்ன சும்மாவா? ஐஷுவோட நடிப்பு அப்படி. அதுவும் சரிதான். நீ இவ்வளோ சீக்கிரம் அம்மா கைஸ் வச்சு நீ தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்ல வச்சுட்டியே, நீ பெரிய ஆள் தான் ஐஷு. ஷமீர், இப்படி வாயிலேயே புகழ்ந்தா பத்தாது, என்னோட திறமைக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும். நீங்க பரிசு தானே, பரிசு கொடுக்க தானே இங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஏய் ராஸ்கல், நான் அத சொல்லல, ஏதாவது gift வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேன். ஐஷு, என்னையே உனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கேன், இதுக்கு மேல வேற என்னடி உனக்கு வேணும்? அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா அப்பா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இப்படி திருட்டுத்தனமாலாம் பார்க்க வேண்டாம். அப்புறம் என் பொண்டாட்டியா இந்த வீட்டுல சுதந்திரமா இருக்க போற. ஆமாங்க, அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னதான் கல்யாணம் பண்ணி 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சுதந்திரமா இருந்தாலும் இந்த மாதிரி திருட்டுத்தனமா பாக்குற சந்தோஷம் அதுல கிடைக்காதுல்ல. ஏய், தாலி கட்டின பொண்டாட்டிய ஒரே வீட்டுல வச்சுக்கிட்டு சரியா பார்க்க கூட முடியாம இப்படி அர்த்தராத்திரியில திருட மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குற கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும். நானே எப்படா அம்மா அப்பா சம்மதிச்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதுக்கப்புறமாவது கொஞ்சம் சுதந்திரமா இருக்கலாம்னு பார்த்தா. ஏன் இப்போ உங்க சுதந்திரத்துக்கு என்ன குறைச்சல்? இப்போ மட்டும் என்ன பெட்ரூம்ல கட்டி பிடிச்சதுன்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசிக்கிட்டு தானே இருக்கேன். ஏய் என்ன ஏய்? எப்படியும் அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. நான் ஓகே சொன்னா 10 நாள்ல கல்யாணம் தான். அதனால இல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல. இவ்வளோ நாள் காத்திருந்தாச்சு. இவ்வளவு நாள் காத்திருந்தீங்கல்ல, இன்னும் 10 நாள் தானே, உங்களால காத்திருக்க முடியாது? முடியும், ஆனா ஒரு ஆணவம் கிடையாது. யாராவது முடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். என்ன விடுங்க, நான் என் ரூமுக்கு போறேன். ஏய் இரு, எங்க ஓடுற? போலாம். ஐயோ ஷமீர், வேணாம், சொன்னா கேளுங்க. எதுவும் பேசக்கூடாது. சொல்லாமல் தொட்டாலும் உன்னிடம் மனம் மயங்குது, சொன்னாலும் கேட்காத உன் குறும்புகள் பிடிக்குது, அணிந்த உடைகளும் நாடமும் விலகி போகிறது, என்றுதான் இதயம் கேட்கிறது, கூடுதே கூடுதே தேகமே அது மூழ்குதே. ஆனா ஷமீர், இப்ப ஐஷு பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இந்த மாதிரி நேரத்துல சுயநினைவு எழுந்திருக்காளின்னு நினைச்சு வருத்தப்படுறதானே தெரியல. ஆனா இப்ப ஐஷு மட்டும் நார்மலா இருந்திருந்தான்னா அவ இப்ப பிரெக்னென்ட் ஆனதுக்கு நிச்சயமா உனக்கு காதலிச்சது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னு எல்லாத்தையுமே அவ நம்பி இருந்திருப்பா. ஐஷு வயிற்றுல இருக்கிற குழந்தையும் அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சிருந்திருக்கோம். ஆனா அதுக்குள்ள அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு ஷமீர். சே, ஆனா எப்படிதான் நடக்கிற எல்லாமே ஐஷுவோட அம்மா அப்பாவுக்கு சாதகமா அமைதோ தெரியல. ஷமீர், ஏற்கனவே ஐஷுவோட அம்மா அப்பாவுக்கு நீயும் ஐஷுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல சுத்தமா விருப்பம் இல்லை. இப்ப வேற அவ இருக்கிற நிலைமையில அந்த குழந்தை வேண்டான்னு அந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஆமா ரவீன், நீ சொல்றது சரிதான். என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றணும். இப்போ ஐஷு எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா? அது ஏதோ ஒரு ராதிகான்னு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் தான் சொன்னாங்க. ராதிகா ஹாஸ்பிட்டலா? எனக்கு தெரியும். நான் போய் உடனே ஐஷுவை பார்க்குறேன் ரவீன். ஷமீர், இப்போ நீ அங்கே போனா ஐஷோட அம்மா அப்பா உன்னை என்ன அடிச்சே கொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போ என் குழந்தையை காப்பாற்றணும். எப்படியாவது அந்த குழந்தைய அவங்க எதுவும் பண்ண விடாம நான் தடுக்கணும் அரவிந்த். நான் வரேன் அரவிந்த். ஹாப்பி நியூ இயர்
தொண்டை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிம்மதியா கிடக்கு. இந்த டிவி எல்லாம் போட்டு பார்க்கையில தான் மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அந்த வீட்டுல என்ன இருந்துச்சு ஒண்ணும் தெரியாது. அந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தம்மா. இல்லை கருவேப்பையில எனக்கு இப்ப சின்னுங்கிற என்னலே என்ன பால் வேணுமா? இப்பதானே பால் குடிச்ச. ஒண்ணுக்கு என்ன போயிட்டு என்னத்துக்கு இப்படி சிரிங்கிட்டு கிடக்குற? ஒரு பாட்டு கேக்க விட்டுறியா? கையா முன்ன கத்திக்கிட்டு இந்த வீட்டுல உள்ள மனுஷாளுகள் எல்லாம் எங்கம்மா போய் தொலைஞ்சாவோ? இத்தனைக்கும் முன்ன விட இப்ப ஒண்ணுக்கு ரெண்டு குடும்பம் இந்த வீட்டுல இருக்கு. புள்ளைகளை ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டாவோமா? எனக்கு நான் டிவி பார்க்கையில எந்த ஒரு சப்தமும் கேட்கப்படாது. இதுல என்னன்னா கையா முன்ன கத்திக்கிட்டு கிடக்குதுங்கம்மா. படம் கூட பார்க்க முடியல. இது மர்மம் எங்க போனா? இது மர்மம்லே. மா என்னாச்சுமா? எதுக்கு அமுதாவை கூப்பிட்டு இருக்கீங்க? இது மர்மட்டும். அவ எங்கடி போனா? புள்ளையில ஏட்ட விட்டுட்டு இவன் கருவேப்பையை எப்ப பார்த்தா சினிங்கிட்டு கிடக்குறாமடி. அவளை கூப்பிட்டு விடு. ஐயோம்மா, அவளும் கதிரும் அங்க வெளியே விளக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னது வெளியே விளக்கு வைக்கிறாங்களா? என்னத்துக்கு? கார்த்திகை தீபம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ வெளியே விளக்கு வச்சிட்டு கிடக்காவோ? ஐயோம்மா ஒன்றும் இல்லை, திரும்பவும் நம்ம வீடு நம்ம கையில் கிடச்சிருச்சுல, அந்த சந்தோஷத்துக்காக வீடு சுற்றி விளக்கு வைக்கிறோம்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. சரி என்னமோ செஞ்சுட்டு போட்டு உங்களுக்கு என்ன? அது இல்லாமல் அவன் அழுதுட்டா இருக்கான், சும்மா தானே சினுங்கிறான். அவன் தன்னை போல சரியாயிக்குவான். என்னது சரியாவானா? போ சீக்கிரத்துல விளக்கு வச்சுட்டு வர சொல்லிச்சி. எனக்கு சத்தம் கேட்காம இந்த படத்தை ஒன்று பார்க்க விடுங்கச்சி என்னைய. ஐயோம்மா, உங்களுக்கு இப்போ இந்த படம் பார்க்கறது தான் முக்கியமா? நம்ம வீடு திரும்பவும் கிடைச்சிருச்சுன்னு எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இது எனக்கும் சந்தோஷம் தான்டி. எனக்கு இது சந்தோஷம் இல்லாமையா கிடக்கு? இந்த வீடு கிடைச்சதுல எல்லாரையும் விட எனக்கு தான் சந்தோஷம். அந்த பாலா போன எடுபட்டு பையன் என் மவன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த பையன் எப்படி நம்ம எல்லாரையும் வெளியே துரத்தி என் பேராண்டி என்னவெல்லாம் கஷ்டப்பட்டான். ஆனா எல்லாரும் சொல்லுவாவோ நல்லவங்களா ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். அதுபோல என் பேராண்டி நல்லவன். அவன் அந்த கடவுள் என்னைக்குமே கைவிட மாட்டாரு. திரும்ப அவன் வீடு அவன் கைக்கே கிடைச்சிட்டு பாத்தியா? ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். என்னதான் அண்ணன் இந்த வீட்டை வேற யார்கிட்டயோ வித்துட்டு போனாலும் அது திரும்ப நம்ம கைக்கே கிடைச்சிருச்சு பார்த்தீங்களா? ஆமா, அண்ணன் அண்ணன். அவன் அண்ணன்னு சொல்லாத மட்டி. வீட்டையெல்லாம் வித்துட்டு பணத்தை எடுத்து துபாய்க்கு போயிருப்பான் களவாணி பையன். எப்படியோ நம்ம வீடு நம்ம கையில கிடைச்சிட்டு அதுவே பெரிய சந்தோஷம் தான். போ. ஆமாம்மா, அவங்க துபாய்க்கு போறாங்களோ இல்லை எங்கேயோ போகட்டும், நமக்கு என்ன? நமக்கு நம்ம வீடு கிடைச்சிருச்சே, அது போதும். சரிம்மா, நீங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கங்க. எனக்கு கொஞ்சம் அடுப்படியில் வேலை இருக்கு, நான் போகிறேன். இது மரமத்தை நில்லுடி. ஐயோ, இவளே இது ரெண்டு கை நம்ம கிட்ட விட்டுட்டு போயிட்டாலே, படம் பார்க்க முடியாதே, சினிங்கிட்டே கிடக்குங்களே. தங்கம், என்ன மாமா அதுக்குள்ள வந்துட்டீங்க? அந்த பக்கம் விளக்கு தானே வைக்க சொன்னேன். ஏன் வச்சுட்டேன்டி, இவ ஒருத்தி. அதுக்குள்ள வச்சிட்டீங்களா? ஐயோ ஆமாண்டி, வச்சுட்டேன். அதான் சரி இங்க உனக்கு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு வந்தேன். எனக்கு ஒன்றும் நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம், இங்கே நானே வச்சுக்கிறேன். போங்க அந்த பக்கம் போய் வைங்க, வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் வைங்க. என்னடி புருஷனை துரத்துறதுலயே குறியா இருக்க? புருஷன் இங்கே நின்னா என்னையும் வேலை செய்ய விட மாட்டீங்க, நீங்களும் வேலை செய்ய மாட்டீங்க. அதனால தான் ஒழுங்கா போங்க, விளக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து பேசுவோம். ஆமா, அதுக்கப்புறம் எங்க பேசுறது? இந்த வீட்டை சுத்தி விளக்க வச்சு எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். போங்க மாமா. அட மைனுக்குட்டி, சாரி எல்லாம் கட்டிட்டு கியூட்டா இருக்க. செல்லுக்குட்டி அழகா இருக்குடி. யார் சாரி கட்டி விட்டா? அம்மாவா? இல்ல அம்மாடா, மரகதம் பாட்டி தான் சாரி கட்டி விட்டாங்க. அப்படியா? பாட்டி கட்டி விட்டாங்களா? ரொம்ப அழகா இருக்கு செல்லம். அது அம்மாடா, நீங்களும் சாரி கட்டி இருக்கீங்களா? அப்புறம் இன்னைக்கு அம்மாவும் சாரி கட்டி இருக்காங்க. அதான் எனக்கும் வேணும்னு கேட்டப்போ பாட்டி தான் எனக்கு கட்டி விட்டாங்க. அப்படியா? சாரில ரொம்ப அழகா இருக்கு செல்லம். சரி, அம்மாவும் அப்பாவும் எங்க? இதோ வந்துட்டோம். ஏ கையல், மைனுக்குட்டி சாரில எவ்வளவு கியூட்டா இருக்கா பாரு. ஆமா அம்மா, அழகா தான் இருக்கா. ஆனா இந்த சாரியை கட்டுறதுக்கு என்னெல்லாம் பாடுபடுத்தினா தெரியுமா? அத்தை, இப்ப எனக்கு 4 மாசம் முடிய போகுது. இதுக்கப்புறம் சுடிதார் எல்லாம் போட வேண்டாம், சாரி கட்டினாதான் வயிற்றுல காத்து வெளிச்சம் எல்லாம் படும், குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லி இதுக்கப்புறம் சாரி கட்டுன்னு சொன்னாங்க. ஆனா இவ உடனே எனக்கும் சாரி தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு கட்டினா. ஆமா, பின்ன நம்ம எல்லாரும் சாரி கட்டும் போது அவளுக்கும் சாரி கட்டணும்னு தோணாதா? சாரியில என்ன கியூட்டா இருக்கா பாரு. அப்படியே என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஆமா
அமுதா. அப்புறம் வீடு கூட எல்லா இடத்துலயும் விளக்கெல்லாம் வச்சு கோலம் போட்டு ரொம்ப அழகா இருக்குடி. ஆமா கையல், விளக்கு வச்சனால மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் வந்ததுனால தான் வீடு இன்னும் அழகா இருக்கு. ஆமா சக்தி, அமுதா சொல்ற மாதிரி நாங்க மட்டும் இருந்தப்ப கூட இந்த வீடு இவ்வளவு அழகா எங்களுக்கு தெரியல. ஆனா நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது உண்மையாவே வீடு ரொம்ப அழகா இருக்க மாதிரி தான் இருக்கு. அதுக்கு என்னென்ன, இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இந்த வீட்டுல ஒன்னா தானே இருக்க போறோம். எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் போடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேனல்தான் நடை காத்தது இந்த அதிசயம் பாருங்கள் கண்ணன்தான். மடி ஐஷு, ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கா இப்படி ஒரு நிலைமை. ஐயோ இதை பார்க்கும்போது எனக்கு வயிறெல்லாம் எரியுதே. எங்க நம்ம ஐஷுவை பாருங்க, ஒரே பொண்ணுன்னு எவ்வளோ செல்லமா வளர்த்தோம், இப்ப நம்மளையே யாருன்னு அடையாளம் தெரியாம இருக்கா பாருங்க. ஜானகி, நம்ம பொண்ணு குணமாயிருவா. ஜானகி, இங்க பாரு, இந்த உலகத்துல எந்த மூலையில உள்ள ஆஸ்பத்திரிக்கு அவளை கொண்டு போயாவது அவளை நான் குணமாக்குறேன், நீ கவலைப்படாத ஜானகி. ஐஷு, அம்மாடி ஐஷு, அம்மாவை பாருமா. அம்மாவை விட அப்பா அப்பான்னு அப்பா மேல உயிரா இருப்பியே, அப்பா வந்திருக்காரு, அப்பாவை பாருமா ஐஷு. ஐயோ கடவுளே, என் பொண்ணை ஏன் இப்படி சோதிக்கிற? எங்க நம்ம பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த பையன்தான், அவனை சும்மாவே விடக்கூடாதுங்க. ஜானகி, எனக்கும் நம்ம பொண்ணை பார்க்கும்போது அவனை வெட்டி போடணுங்கிற அளவுக்கு எனக்கு கோபம் வருது. இப்போ நம்ம பொண்ணுக்கு மனநலம் சரியில்லைன்றது கூட எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல, அதை நான் எப்படியாவது குணப்படுத்திடுவேன். ஆனா இப்போ வயிற்றுல இருக்கிற குழந்தை, அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவ தலையில அடிப்பட்டு பழசையெல்லாம் மறந்தது நல்லதா போச்சு. அப்படியே அவளை துபாய்க்கு கூட்டிட்டு போய் அந்த பையனை பத்தின நினைப்பு எதையுமே வரவிடாம தடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் உருவாகி நிக்குது. என்னங்க பண்ண முடியும்? இப்ப நம்ம துபாய்க்கு கூட போக முடியாத நிலைமையில இருக்கோமே. இல்ல ஜானகி, அந்த பணம் போனா என்ன, எனக்கு துபாயில ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் எப்படியாவது கேட்டு நம்ம எப்படியாவது துபாய்க்கு போகணும். எப்படிங்க ஐஷுவை இந்த நிலைமையில எப்படிங்க நம்ம அங்க கூட்டிட்டு போக முடியும்? அவ வயித்துல இருக்கிற குழந்தை. அந்த குழந்தைய அழிச்சுட்டா? என்னங்க சொல்றீங்க? ஆமா ஜானகி, நமக்கு நம்ம பொண்ணுதான் முக்கியம். இப்ப அந்த குழந்தைய அழிக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவன் அந்த பையனோட சேர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா உனக்கு நல்லா தெரியும், அவன் ஒரு முஸ்லீம் பையன், எப்படியும் அவன் வீட்டுல இவனை ஏத்துக்க போறது கிடையாது. நாளைக்கு இவனும் அந்த பையனும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அவங்க நம்ம ஐஷுவை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. ஐயோ என்னங்க சொல்றீங்க? ஆமா ஜானகி, நமக்கு நம்ம பொண்ணுதான் முக்கியம். இங்க பாரு, அந்த குழந்தைய அழிச்சிடலாம், அதுக்கப்புறம் அவளை துபாய்க்கு கூட்டிட்டு போய் எப்படியாவது அவளை குணப்படுத்திடலாம். எங்க என்ன இருந்தாலும் ஒரு குழந்தைய கொல்றது. ஏய், இப்போ உனக்கு அந்த குழந்தை முக்கியமா இல்ல நம்ம பொண்ணு ஐஸ்வர்யா முக்கியமா? எனக்கு நம்ம பொண்ணு தாங்க முக்கியம். அப்ப நான் சொல்ற மாதிரி கேளு. இப்போ டாக்டர் வருவாங்க, அவங்க கிட்ட சொல்லி இந்த குழந்தைய எப்படியாவது கலைக்க சொல்லு. ஆமா, இப்போ உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க? சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா? கொடுத்து பார்த்தம்மா, ஆனா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. எங்களை பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிறா. அது நான் தான் சொன்னனேம்மா, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்களுக்கு உங்களை யாருன்னு அடையாளம் தெரியாது, அதனால தான் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அவங்க கூடயே இருந்து அவங்க கூட பேசிக்கிட்டே இருங்க. அப்போ இவங்க நம்ம கூடயே இருக்காங்க, இவங்களை பார்த்து பயப்பட வேண்டாம்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட கொடுத்தா சாப்பிடுவாங்க, நீங்கள் சொல்கிறதையெல்லாம் அவங்க கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அன்பாக பேசுங்க, அப்போ தான் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற பயம் போகும். உங்கள் நிலைமையிலேருந்து யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே உங்கள் பொண்ணு குணமாயிருவாங்க. அப்புறம் டாக்டர் அம்மா, நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னம்மா சொல்லுங்க. அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைய கலைக்கணும். வாட் நான்சென்ஸ்! என்னம்மா பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? வயிற்றில் இருக்கிற குழந்தைய கலைக்கிறதா? ஆமாம்மா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். எங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஒருத்த அவளை ஏமாற்றி இப்படி பண்ணிட்டான்.
ஏற்கனவே இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டு அவ வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. இதுல அந்த குழந்தை வேற பிறந்தா அது அவ வாழ்க்கையவே சீரழிச்சிடும். ஒரு தாயா என்னோட நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நீங்க தான் அவ வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்கணும். எப்படியாவது அந்த குழந்தைய மட்டும் அழிச்சிடுங்க. எங்களுக்கு எங்க பொண்ணு மட்டும்தான் இருக்கா. அவளை நாங்க எங்கேயாவது கூட்டிட்டு போய் குணமாக்கிக்கிறோம். இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தைய அழிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. அதுலயும் ஒரு டாக்டரா இருந்துகிட்டு என்னால இந்த காரியத்தை பண்ணவே முடியாது. டாக்டர் அம்மா, உங்க காலில் வேணா விழுகிறேன். எங்க பொண்ணை வாழ்க்கையை காப்பாத்தி கொடுங்க. அந்த குழந்தைய மட்டும் எப்படியாவது அழிச்சிடுங்க. ஐயோ அம்மா, என்ன பண்றீங்க? எந்திரிங்க முதல்ல. இங்க பாருங்கம்மா, எனக்கு உங்க நிலைமை புரியுது. ஒரு தாயா நீங்க யோசிச்சதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில அந்த குழந்தைய கலைக்க முடியாதுமா. என்ன டாக்டர் அம்மா சொல்றீங்க? குழந்தை 1 மாசம் 2 மாசம் தானே ஆயிருக்கும். அதை கலைக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? சரிதாம்மா, நீங்க சொல்றது அவங்க நார்மலா இருந்தா பரவாயில்ல. ஆனா இப்ப ஏற்கனவே அவங்களுடைய பிரெயின் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த நிலைமையில அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைச்சா அது அவங்க உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். ஏன்னா ஒரு குழந்தைய கலைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு கொடுக்குற மருந்தாகட்டும், அதனால நம்ம உடம்புல ஏற்படுற ரியாக்ஷன் ஆகட்டும், எல்லாமே அவங்க மூளையை இன்னும் பாதிக்கும். ஏற்கனவே தலையில் அடிபட்டு பழசையெல்லாம் மறந்துருக்காங்க. இப்போ அதிர்ச்சியால் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலைமையில குழந்தையும் கலைச்சோம்னா நிச்சயமா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். ஐயோ டாக்டர் அம்மா, அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையால என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடும். எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டு போனதுக்கு அந்த குழந்தைய பெத்தெடுத்து அந்த குழந்தையால என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாகணுமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க டாக்டர் அம்மா. இங்கே பாருங்கம்மா, என்னால் இதில் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி ஏதாவது நான் பண்ணால் அது உங்கள் பொண்ணோட உயிருக்கு தான் ஆபத்து. ஆனால் இதுக்கு வேற ஒரு வழி இருக்குது. அதை வேணும்னா நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஐஷுவோட அம்மா அப்பா கிட்ட நான் சொன்ன மாதிரி சொல்லி என் குழந்தைய காப்பாத்துனதுக்கு. பரவாயில்லப்பா தம்பி, நம்மலாம் டாக்டருங்க. ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் நம்மளோட வேலை, ஒரு உயிரை அழிக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லலைன்னா ஒருவேளை நான் ஐஷுவோட அம்மா அப்பா இடத்துல இருந்து யோசிச்சு ஒருவேளை அவங்க சொன்னதுக்கு சம்மதிச்சிருந்தாலும் சம்மதிச்சிருப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுனால தான் எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுது. என்னப்பா இது, வேற வேற மதங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க பொண்ணோட வாழ்க்கையிலேயே அவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்காங்களா? அதுலேயும் இப்போ அந்த பொண்ணு இருக்கிற நிலைமையில வேற யாரா இருந்தாலும் அந்த பையனோட சேர்த்து வைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சத்தியமாக புரியலை. ஆனால் ஒன்று நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குப்பா. ஏன்னா என்னதான் தாலி கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் விட்டுட்டு போகணுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீ உன் மனைவியோட சேரணும், அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறையே, அதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. உன் குழந்தை இந்த பூமிக்கு வர்றது என்னோட பொறுப்பு. நீ வேணா பாரு, சீக்கிரமே உன் பொண்டாட்டி குணமாகி உன்னோட குழந்தை தான் உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வைக்க போகுது. ரொம்ப நன்றி மேடம். நீங்க சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லை. கவலைப்படாதப்பா தம்பி. உன் பொண்டாட்டி அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாமல் போயிட்டு வா. ஓகே மேடம், ரொம்ப நன்றி. கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன், என்னை எங்கும் பார்த்திருப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். என்னடா 1 வருடத்திற்கு பிறகுன்னு போட்டு கதையை முடிச்சிட்டாங்களேன்னு பாக்குறீங்களா? சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம உன்னருகே நான் இருந்தாலுங்கிற தலைப்பை மாத்திட்டு புதிய தலைப்புல வீடியோ போட போறதா சொல்லியிருந்தோம். ஆனா இந்த 2-3 எபிசோட்ல நம்ம தலைப்பை மாத்தல, உன்னருகே நான் இருந்தால் தலைப்புலயே தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம உன்னருகே நான் இருந்தாலுங்கிற தலைப்பை சும்மா மாற்றி வேறு தலைப்பை தொடங்குறதை விட இந்த கதையை ஒரு கன்க்ளூஷனோட முடிச்சுட்டு அப்புறம் இதே கதையை புது தலைப்பில் புதுசாக தொடங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் தலைப்பை மாற்றாமல் இருந்தோம். அப்புறம் 230வது எபிசோட்ல இந்த தலைப்பை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நாளையில இருந்து புதிய தலைப்புல வீடியோ வரும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்பவும் சொல்றோம், கதையை மாத்த போறதில்ல, இதே கதை தான் தொடரும். ஆனா தலைப்பு மட்டும்தான் மாத்த போறோம். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, புதிய தலைப்புல கதை தொடரும் போது கதை 1 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள கதையா தொடரும்.
ஏன்னா இந்த கதையை இப்படியே கண்டினியூ பண்ணா கொஞ்சம் போரிங்கா இருக்கும் இல்லையா? அதனால புதிய தலைப்புல தொடங்க போறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டுமேன்றதுக்காக தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள கதையை தொடங்க போறோம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கதிரமுதா, சக்தி கயல், ஷமீர் ஐஷு, அரவிந்த் சீதா இந்த 4 ஜோடியோட வாழ்க்கையிலையுமே என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறத புதிய தலைப்புல நாளைக்கு பார்க்கலாம். திரும்பவும் சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ், கதையில எந்த மாற்றமுமே கிடையாது. இந்த உன்னருகே நான் இருந்தால் கதையில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருடைய கதையுமே புதிய தலைப்புலையும் வரும். ஆனா என்ன, இவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ அப்படிதான் புதிய எபிசோட்ல கதை தொடங்க போகுது. அப்புறம் புது தலைப்பு என்னன்னு கேட்பீங்க. நிச்சயமா சொல்றோம். இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு புதிய தலைப்பு என்னங்கிறத ரிவீல் பண்றோம். உன்னருகே நான் இருந்தால்ங்கிற இந்த கதையோட தலைப்பு உங்க எல்லாருடைய மனசுலயும் எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி புதிய தலைப்பும் உங்க எல்லாரோட மனசுலயும் பதியணும். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இருந்தாலும் நீங்க எல்லாருமே அந்த தலைப்புக்கு இந்த கதைக்கு எவ்வளவு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் சொல்லிக்கிறோம், நம்ம கதை முடியல, தலைப்பு மட்டும்தான் மாறப்போகுது. நாளைக்கு புதிய தலைப்புல வீடியோ வரும், மறக்காம பாருங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள புதிய கதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இன்னைக்கு சாயந்தரம் ரிவீல் பண்ண போற டைட்டில் சாங்லயே உங்களுக்கு பாதி புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு மறக்காம டைட்டில் சாங் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். உன்னருகே